வணக்கம். நேற்று 41 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு காரணம் விஜயை உடனடியாக கைது செய்யணும்னு சொல்லி அங்கே இருக்க முழுவதும் போஸ்டர் அடித்து விட்டுருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு புதிய கட்சியை உருவாக்கி துவக்கி மக்களை சந்திக்க வருகிறார். அவர் வரும்போது பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கிட்ட? தமிழக அரசுக்கிட்ட. காவல்துறை தமிழக அரசு கையில் இருக்குது, உளவுத்துறை தமிழக அரசு கையில் இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, நேற்று நடந்த 41 பேர் இறந்ததற்கு வருத்தம் தெரிவிக்கிறோம். விஜயம் எக்ஸ்பதியில் வருத்தம் தெரிவிச்சுட்டார். நேற்று டிவியில் பார்க்கும்போது அன்பின் மகேஷ் அமைச்சர் செந்தில் பாலாஜி 2 பேரும் அப்படியே ஊந்து அழுகுறாங்க. அவன் மூஞ்ச பாருங்கள், நல்லா நடிக்கிறானுங்க. நான் கேட்குறேன், விஷசாரம் சாப்பிட்டு பல உயிர்கள் பலியானது இந்த திமுக அரசில். அப்போ எங்கே போனார் இந்த அன்பின் மகேஷ் அமைச்சர் செந்தில் பாலாஜிலாம் எங்கே போனாங்க? அப்போல்லாம் வராத அழுவ நேற்று 41 பேர் இறந்ததுக்கு இந்த அழுகை வருதான். மக்கள் நான் கேட்குறேன், தமிழக அரசு ஆட்சி நடக்குது, டிஎம்கே ஆட்சி. 41 பேர் இறந்துருக்காங்க. இந்த உளவுத்துறை என்ன பண்ணுறது? உளவுத்துறை யார் கையில் இருக்குது? காவல்துறை யார் கையில் இருக்குது? முதலமைச்சர் உங்கள் கையில் தான் இருக்குது. எத்தனை பேர் கூறுறாங்கன்னு இந்த உளவுத்துறை தெரியாதா? எல்லா பழியும் விஜய் மேலே போட்டால் அப்போ இதுக்கு முழு பொறுப்பு யார் ஏற்றுக்கணும்? முழு பொறுப்பு தமிழக அரசு. இந்த முழுக்க காரணம் தமிழக அரசு. சரியான காவல்துறை இல்லை, இடவசதி தரலை. கேட்டால் இடவசதி இந்த இடத்த தான் கேட்டாங்கன்னு நீங்கள் போய் சொல்கிறீங்க. இடத்தை கேட்டது அவங்க மிகப்பெரிய பரப்பளவு உள்ள இடத்த கேட்டாங்க. விஜய்க்கு நிறைய கூட்டம் கூடும், 10,000 பேர் சொல்லி தான் அவங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் விஜய்க்கு கூட்டம் தானாக வர கூட்டம். நல்லா யோசிச்சு பாருங்கள். டிஎம்கே ஏடிஎம்கே ஆளை கூட்டின்னு வராங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் பிரியாணி. எத்தனை பேர் வராங்கன்னா வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளருக்கு தெரியும் எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளோ பேர் கூடுவாங்கன்னு தெரியும். ஆனால் விஜய்க்கு வந்து காசு கொடுத்த கூட்டம் அல்ல.